அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுதுன்ன இல்லா வஅன்தும் முஃமினூன். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவுக்கு அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஃமின்களாகவே தவிர மரணிக்காதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பயான்ல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, அன்றைய கால சஹாபிய தோழிகள் நம் மார்க்கத்தின் மீதும் இஸ்லாத்தின் மீதும், அதாவது இஸ்லாத்தின் மீதும் நபிகளார் மீதும் எந்த அளவுக்கு பற்று வச்சிருந்தாங்க, இப்ப இருக்கக்கூடிய முஃமினான பெண்மணிகள் நம்ம எவ்வளவு பற்று வச்சிருக்கோம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். அது ஒரு சிறிய உதாரணங்களை வந்து அன்றைய கால சஹாபிய தோழிகளை பத்தி நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். எக்கச்சக்க சஹாபிய தோழிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வரலாறுகளை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, நம்மள அறியாம நம்மளுடைய மார்க்கத்துல இந்த அளவுக்கு இருந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம இப்ப இந்த அளவுக்கு ஈமானோட இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். இந்த அளவு வீரமாக இருக்க முடியுமா ஒரு பெண்மணிகளால அப்படிங்கிறதையும் நம்மளே யோசிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அந்த அளவு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மிகவும் சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க நம்மளுடைய சஹாபிய தோழிகள். அதுல எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. இந்த பயான்ல என்னால எவ்வளோ சொல்ல முடியுமோ ஒரு 2, 3 சஹாபிய தோழிகள இன்ஷா அல்லாஹ் உதாரணத்துக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம அதிலிருந்து இப்ப எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக நம்ம அதிகமாக அறிந்த உம்மு சுலைம் அவங்க தான். இவங்களுடைய வரலாறு மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முழு வரலாறு தெரியல அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க கணவரை இழந்தவங்க. அவங்க திருமணம் செய்றதுக்கு அபூதல்ஹார் அவங்க வந்து ரொம்பவே ஆசைப்படுவாங்க. உடனே நேராவே போயிட்டு, "உங்கள திருமணம் செய்ய ஆசை" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அன்றைய காலமும் சரி, இன்றைய காலமும் சரி, பெண்மணிகளுக்கு வந்து மஹர் குடுத்து தான் திருமணம் செய்யணும். ஸோ இவங்க எவ்வளோ மஹர் கேட்குறாங்களோ, அத வந்து என்ன செய்யணும்? அவங்க குடுக்கணும். அப்ப அபூதல்ஹா அவங்க வந்து உம்மு சுலைம் அவங்க கிட்ட திருமணம் செய்ய ஆசைய சொன்ன உடனே, உம்மு சுலைம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அல்லாஹ்வின் மீதும், நபி அவர்களுடைய மீதும் சாட்சியாக நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கமோ, வெள்ளியுமோ நான் எதையுமே வாங்கல. நீங்க மார்க்கத்தை ஏத்துக்கிறதே நான் என்ன செய்றேன்? மஹரா ஏற்றுக்கொண்டு நான் உங்கள திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அபூதல்ஹர் அவங்களும் சிறந்த கோத்திரத்த சேர்ந்தவங்க தான். அவங்க கிட்ட அவங்களுடைய பரம்பரையா விஷயங்கள்ல வந்து மிகவும் உயர்ந்த ஒரு சிலைய வந்து வச்சிருப்பாங்க. அது விலை மதிப்பற்ற விலை ரொம்ப அதிகமான ஒரு விஷயமா அவங்க வந்து கருதுவாங்க. அப்படிப்பட்ட அவங்க சற்று யோசிக்கிறாங்க. நம்ம எப்படி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம மார்க்கத்தை ஏத்துக்கிறதுன்னு. அப்ப உம்மு சலீம் அவங்க கேட்ட ஒற்றை கேள்விதான். இந்த மரத்தால தானே நீங்க செஞ்சீங்க. இதுல ஒரு பகுதியத்தான் நீங்க சிலையா வச்சிருக்கிறீங்க. அப்ப மிச்ச மரங்கள நீங்க என்ன பண்ணீங்க? அத எரிக்கவோ இது மாரி தானே யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க? அப்படின்னு அந்த ஒற்றை கேள்விதான். அவங்க உடனே என்ன செய்றாங்க? அபூதல்ஹர் அவங்க என்ன செய்றாங்க? நேரா போய் நபிகளார் கிட்ட போயிட்டு சாட்சி சொல்லி மார்க்கத்தை ஏற்று உம்மு சுலைம் அவங்களையும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒருத்தவங்க திருமணம் செய்ய ஆசைப்பட சொல்லும் பொழுது, அவங்க நெனச்சா எவ்வளவு வேணாலும் டவுரி வந்து கேட்டிருக்கலாம். எனக்கு அது மஹரா வேணும், இது மஹரா வேணும்னு கேட்டிருக்கலாம். மார்க்கத்த தவிர்த்து அவங்கனால உலக ஆடம்பரங்களான விஷயங்கள் எவ்வளவோ கேட்டு வாங்கியிருக்கலாம். ஆனா, அவங்க நம்ம ஒரு நல்ல மார்க்கத்துல இருக்கிற மாதிரி, நம்மள திருமணம் செய்ய ஆசைப்படுற அவங்களும் ஒரு நல்ல மார்க்கத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு சிந்திச்சிருக்கிறாங்க. அதே மாரி யோசிக்காம அவங்களுக்கு ஒரு உதாரணத்தையும் அழகான முறையில எடுத்துரைத்து நம்மளுடைய மார்க்கத்துல சேர்த்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு அழகான விஷயம் அப்படிங்கிறத அவங்க மூலியமாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். 2வதாக நம்ம பார்க்க போறது அப்ரா பின்த் உபைத் அவங்க தான். இவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, மார்க்கத்தின் மீது மிகவும் சிறந்த அன்பு வச்சவங்க. மார்க்கத்துக்காக தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது அத சில விஷயங்கள் நம்ம படிக்கும் பொழுதே நமக்கு தெரியும். இவங்களுடைய 3 மகன்களுமே வந்து என்ன செய்றாங்க? போருக்கு அனுப்புறாங்க. அது மிகவும் பெரிய யுத்தமான பத்ர் யுத்தம் முதல் போருக்கு நம்மள அனுப்புறாங்க. அவங்களுடைய நோக்கமே என்னது? அபூஜஹல கொல்லணும் அப்படிங்கிறது அவங்க மகன்களுடைய நோக்கமாவே இருந்தது. போர்க்களத்துல போய் அபூஜஹல அடையாளம் காட்ட சொல்லி கேட்கறாங்க. உடனே என் சகோதரி மகனே அவன பார்த்தா என்ன செய்வீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்ட உடனே அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் மீது சாட்சிய வச்சு சொல்றேன் நானு. அபூஜஹல வந்து கொல்லுவேன். அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்படிப்பட்ட வெறி நம் மார்க்கத்துக்கு மேலயும், நபிகளாரின் வார்த்தைகளுக்கு மேலயும் அவங்க மேல வச்சிருந்த வெறி, அவங்களுடைய மகன 3 பேரையும் முத்து மாணிக்கங்களாக வளர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரியே அபூஜஹல என்ன செய்றாங்க? அடையாளம் காட்டுறாங்க. காமிச்ச உடனே என்ன செய்றாங்க? மின்னல் போல பறந்து போயி அபூஜஹல தாக்குறாங்க. அந்த தாக்குதல்ல அவனுடைய கால் பலமா வெட்டுப்பட்டு, பாதத்தோட கெண்ட காலே உடைஞ்சிருச்சு. ஒரு ஓசை அளவுக்கு வந்து என்ன செய்றாங்க? வர்ற அளவுக்கு கூட அவங்க கால உடைச்சுட்டாங்க. இத பார்த்த அபூஜஹலோட மகன் என்ன செய்றான்? இக்ரிமா ஓடி வந்து மூஆத் அவங்களுடைய தோள்ல வந்து பலமா தாக்கிர்றான். அதுல அவங்க கையே என்ன செய்யுது? வெட்டுப்பட்டுருது.
அது முழுமையாக வெற்றிப்படல. தொங்கல்ல இருக்கு. ஒரு சிறு காயம் கூட நம்மளால தாங்கிக் கொண்டு ஒரு வீட்ல ஒரு சமையலே செய்ய முடியாது. ஆனா, அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, அப்படிப்பட்ட காயம் ஏற்பட்டும், அவங்க அத ஒரு பொருட்டா எடுத்துக்காம அடுத்தடுத்து போருக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, அவங்கனால முடியல. ஏன்னா, அந்த கைய இழுத்துக்கொண்டு தொங்குது இல்லையா? அப்ப எப்படி எவ்வளவுக்கு கஷ்டமா இருக்கும். சற்றும் யோசிக்காம அவங்க செஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுடைய வாள்கள்ல இறுக பற்றிக் கொண்டு, தன்னோட காலால மிதிச்சு அவங்களுடைய கைய பிடுங்கி அவங்க எரிஞ்சிருக்கிறாங்க. அத நினைக்கும் பொழுதே சற்று யோசிச்சு பாருங்க சகோதரி. எந்த அளவுக்கு அந்த தாய் நம்மளுடைய மார்க்கத்த தன் பிள்ளைக்கு சொல்லிக் குடுத்திருந்தா, கையாவது எதாவது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போர்க்களத்துக்கு பாய்ந்து போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம பிள்ளைகள எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்கணும். இதுல மிகவும் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பத்ரு போர்ல நம்ம தரப்புல இருந்து இறந்திருப்பாங்க இல்லையா? அதுல 3 மகன்கள் வந்து அப்ராவின் மகன்கள் தான் 3 பேருமே இறந்துட்டாங்க. இந்த விஷயத்த எப்படி நம்ம அப்ரார் அலி அவங்க கிட்ட சொல்லணும்? இப்ப எப்படி சொன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நபி அவங்களும், அன்னை சவுதார் அலி அவங்களும் வந்து அவங்க வீட்டுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு விஷயத்துக்காக போறாங்க. நபிகளார் சொன்னதுக்கு அப்புறம் அப்ரார் அலி கேட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒற்ற கேள்விதான். அல்லாஹ்வின் தூதரே, உயிருடன் இருக்கும் என் மகன்கள் இறந்து போன என் மகன்களை விட தாழ்ந்தவரா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகன்கள் இருந்துட்டாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு கவலை என்ன? உயிருடன் இருக்கக்கூடிய மகன்கள் வந்து, இறந்து போன மகன்கள விட தாழ்ந்தவரா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருக்கு முடியும்? அது மார்க்கத்திலே ஊறிப் போயி, இந்த மார்க்கத்த வந்து உயிரா நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த வார்த்தைகள்லாம் வரும். அத கேட்ட நபிகளார் வந்து மிகவும் திகைச்சு போயிட்டாங்க. ரொம்ப பூரிச்சு போயிட்டாங்க. உடனே நபிகளார் வந்து என்ன சொல்றாங்க? "அப்படிலாம் இல்ல" அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் அடையறாங்க. எப்படிப்பட்ட தியாகம் 3 மகன்களையும் இழந்து நம் மார்க்கத்துக்காக குடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இல்ல. உயிருடன் இருக்கக்கூடிய மகன்களின் நிலையை பற்றி சிந்திக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுதே, நம்மளுடைய பிள்ளைகள நம்ம மார்க்கத்தை எப்படி சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு படிப்பினைகளாக இருக்கும். கண்டிப்பாக. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது சௌஃபியா பின்ட் அப்துல் முத்தலிப் அலி அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். சௌஃபியார் அலி அவங்களுமே அ ஒரு பயங்கரமான வீரம் நிறைந்த மங்கையாக செயல்பட்டுருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைகளையும் அந்த அளவுக்கு தான் என்ன செஞ்சிருக்காங்க, வளர்த்துருக்கிறாங்க. சௌஃபியார் அலி அவங்களுக்கு அவங்க மகன் வந்து நல்ல ஒரு போர் வீரரா ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஆசையே. அதுக்காக தான் ராணுவ பயிற்சி எப்படி செய்வாங்களோ, அதே போல அவங்களுடைய மகனான ஜுபைர் அலி அவங்களுக்கும் பயங்கரமா பயிற்சி குடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா அவங்களுடைய மாமன்ல ஒருத்தவங்க கூட கேட்பாங்க. "ஏன் நீ இந்த அளவுக்கு வந்து கடுமையா பிள்ளைங்கள வளர்க்குற? அன்பு புகட்ட வேண்டிய தாய் இப்படிலாம் வந்து நீ வந்து போட்டு அடிக்கலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அத கேட்ட சௌஃபியார் அலி அவங்க சொல்றாங்க, "நான் பெத்த என் மகனையே நான் இவ்வளவுக்கு துன்புறுத்த விரும்புவேனா? என் மகன வந்து நான் கோழையா பார்க்க விரும்பல. ஒரு வந்து வீரம் நிறைந்தவனா நான் பார்க்க ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம் நம்மளுடைய நிலத்திலயும் அந்த சஹாபிய தோழிகள யோசிச்சு பாருங்க. ஒரு தாயா அவங்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? என் மகன் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் கிடையாது. ஒரு போர் வீரனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. இவங்களுமே அப்ப அன்றைய காலத்துல சஹாபிய தோழிகளுமே போருக்கு ஒரு சிலர் வந்து போவாங்க இல்லையா? அந்த அதான் அடிபட்டவங்களுக்கு காயங்களுக்கு வந்து மருந்து போடுறதுக்கும், தண்ணி குடுக்குறதுக்கும், உணவு குடுக்குறதுக்கும் போவாங்க. அதே மாரி தான் உஹது போர் நடைபெற்றதுலயுமே வந்து இவங்க போயிருக்காங்க. அந்த வயதுல வந்து இவங்க தான் ரொம்பவே மூத்தவங்களும் கூட. அப்ப அந்த சைட்ல இருந்து அவங்க என்ன செய்றாங்க, தண்ணி தூக்கிட்டு வர்றாங்க. போர் எதிரிகளுக்கு வந்து சாதகமா ஆயிடுச்சு. என்ன அப்டின்னா, நம்மளுடைய முக்மினான இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆள் இல்லாம இருக்கிறாங்க. நபிகளார் வந்து தனிமையில இருக்கிற மாரி அவங்க வந்து சௌஃபியார் அலி அவங்க பார்க்குறாங்க. அவங்க பக்கத்துல யாருமே இல்ல. தனிமைன்னா அவங்க பக்கத்துல யாருமே இல்ல. அத கண்ட எதிரி படையினர் என்ன செய்றாங்க, சுற்றி வளைக்கிறதுக்காக போறாங்க. அத பார்த்த சௌஃபியார் அலி அவங்க தண்ணீர வந்து தூக்கி போட்டுட்டு, தன்னுடைய குட்டிய எப்படி வந்து ஒரு ஒரு பெண் புலி வந்து பாதுகாத்துக்குமோ, அது மாதிரி ஒரு பெண் புலிய போல அவங்க வந்து தட தட தடன்னு ஓடுறாங்க. ஓடி போய் என்ன செய்றாங்க, தாறுமாறா ஓடி போறாங்க. அல்லாஹ்வின் தூதர வந்து விட்டுருங்க, விட்டுருங்க. அவன வந்து நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா, உங்கள அழிச்சு நாசமாக்கிடட்டும். ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போறாங்க. சிலருக்கு திட்டு விழுகுது, சிலருக்கு அடி விழுகுது. அவங்க எதையும் கண்டுக்கல. அந்த அளவுக்கு என்ன செய்றாங்க, ஒரு புலி மாதிரி வந்து அந்த போர்க்களத்துல வந்து பாயுறாங்க.
அப்போதைக்கு ஒரு விஷயம் வந்து அங்கேயும் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, ஹம்சார் அலி அவங்க தான் வந்து இவங்களுடைய சகோதரர் இல்லையா? அவங்களுமே அந்த போர்ல பங்கிட்டு கொண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஷஹீத் ஆயிருப்பாங்க. கொஞ்ச நெஞ்ச கஷ்டங்கள் கிடையாது. அவங்களுடைய உடல் உறுப்புகளே சிதைக்கப்பட்டு மிக கொடூரமாக வந்து இறந்திருப்பாங்க. அப்ப சௌஃபியார் அலி அவங்க வந்து அவங்க சகோதரர பார்த்தா நொந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகளார் வந்து என்ன செய்றாங்க, சௌஃபியார் அலி அவங்கள தடுக்க சொல்லி சுபைர் அலி அவங்கள வந்து அனுப்புறாங்க. அப்ப என்ன செய்றாங்க, சௌஃபியார் அலி அவங்கள வராதீங்க, வராதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பையன் வந்து தடுக்குறாங்க. நீங்க திரும்பி செல்லுங்க, திரும்பி செல்லுங்கன்னு. ஆனா சௌஃபியார் அலி என்ன சொல்றாங்க, ஏன் என்னுடைய அண்ணன நான் பார்த்துருவேன் அப்படின்னு தானே நீங்க இது பண்றீங்க. அதெல்லாம் இல்ல. நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. தன்னுடைய சௌஃபியார் அலி அவங்க, அவங்களுடைய அண்ணனோட உடல பார்க்குறாங்க. என்ன ஒரு கொடூரமாக அந்த நாசக்கார கும்பல் வந்து அவரோட வந்து ஷஹீதாக்கியிருப்பாங்க தெரியுமா? அவங்களுடைய வயிறு கிழிக்கப்பட்டு, ஈரல் பிடுங்கப்பட்டு, கண்களும், காதுகளும் வெட்டப்பட்டு, உருவமே அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைச்சிருப்பாங்க. ஆனா, அந்த இடத்துல சௌஃபியார் அலி அவங்க கதறல, கத்தல, அல்லாஹ்வின் மீது கோவப்படல, யாரையும் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. நிதானமாக கூறிய ஒற்ற வார்த்தை தான். அல்லாஹுவுக்கே உரியவர்களாக இருக்கிறோம். அவனிடமே மீள்றோம். அல்லாஹுக்காக நிகழ்ந்தது. அல்லாஹ் என்ன விதிச்சானோ, அத நான் ஏத்துக்கிறேன். அல்லாஹ்வோட ஆணையா நான் சொல்றேன். இதற்காக அல்லாஹ் வந்து என்ன செய்றான், வெகு மதிக்கக்கூடிய ஒரு பொறுமையுடன் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்பேறுபட்ட வார்த்தை! இந்த வார்த்தைகள் அந்த இடத்துல எப்படி அவங்கனால சொல்ல முடிஞ்சிருக்கும் நினைக்கும் பொழுதே நம்மளுடைய கண்கள்ல என்ன செய்யுது, கண்ணீர் வருது. அந்த அளவுக்கு ஈமானோட உறுதியாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லங்க, இவங்களுடைய நீங்க வந்து சாதாரணமா நினைக்க வேணாம். அப்படிப்பட்ட வீரம் நிறைந்த மங்கையாக வாழ்ந்திருக்கிறாங்க. அகழ் போர்ல ஆண்கள் எல்லாம் வந்து என்ன செய்றாங்க, போருக்கு சென்றுட்டாங்க. பெண்கள வந்து ஒரு கோட்டையில பத்திரமா வச்சிருக்கிறாங்க. அப்ப யூதர்கள் என்ன செய்றானுங்க, எப்படியும் வந்து பெண்கள் மட்டும் தான் தனியா இருப்பாங்க. நம்ம போய் அவங்கள வந்து சரண் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்ப இவங்களுடைய பெண்கள்லாம் நம்ம புடிச்சு வச்சுட்டோங்கிற விஷயம் தெரிஞ்சா, போர்ல அவங்க வந்து தோத்துருவாங்க, பின்வாங்கிருவாங்கன்னு நெனச்சுட்டு என்ன செய்றாங்க, பெண்கள் இருக்கக்கூடிய கோட்டைக்குள்ள வந்து ஒரு ஒற்றன் வந்து வர்றான். அவன் கையில வந்து இத ஏத்திக்கிட்டே அது வர்றத பார்க்குறான். சத்தம் கேட்டு என்ன செய்றாங்க, சௌஃபியார் அலி அவங்களுக்கு வந்து முழிச்சர்றாங்க. முழிச்சுட்டு ஒரு பொறுமையா போய் பார்க்குறாங்க. அவன் யாரு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அவன் ஒற்றன் தான் அப்படிங்கிறத அவங்க வந்து கவனிச்சுட்டாங்க. அவ்வளோதான். சௌஃபியார் அலி என்ன பண்றாங்க, மின்னல் வேகத்துல ஒரு பாய்ச்சல். தமக்குள்ள அத்தன பலத்தையும் அவங்க பெண் புலின்னா அப்படிதான். எனக்கு அவங்களுடைய படிக்கும் பொழுதே நம்மள அறியாம அந்த உடம்புல ஒரு வீரம் வர்ற மாரி இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு வீரமா ஒரு செயல்பட்டு மின்னல் வேகத்துல போயி, அந்த பலத்துடன் என்ன செய்றாங்க, யூதனோட மண்டையில ஒரே போடு போடுறாங்க. குரல் எலும்ப கூட வந்து அவனுக்கு பேச வாய்ப்பில்ல. அந்த அளவுக்கு அடிச்சு மயங்கியே விழுந்தர்றான். அப்ப வந்து என்ன செய்றாங்க, யோசிக்கிறாங்க. வெளியில இதே மாரி ஆளுகள் இருப்பாங்களே, இவன் வெளியில செத்து போனா அத பார்த்துட்டு கண்டிப்பா அடுத்து யாரும் வரமாட்டாங்கன்னு நெனைக்கிறாங்க. அவங்கள சர்ற மாரியே குத்தி இறந்து போனது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி வெளியில வீசுறாங்க. என்ன ஒரு தைரியம்! என்ன ஒரு பொறுமை! என்ன ஒரு இபாதத்! மாஷா அல்லாஹ் இவங்கள நினைக்கும் பொழுதே நம்மள அறியாமல் ஒரு சந்தோஷமும், பெருமையும் ஏற்படுது. அடுத்து நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இறுதியாக நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நுசைபா அலி அவங்களுடைய வரலாற தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு சிறிய தொகுப்பாக. இவங்களுக்கு உம்மு உமரா அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயருமே இருக்கு. இவங்க அஹவா உடன்படிக்கை, உஹது, ஹுனைன், யமமா போன்ற பல போர்கள்ல பங்கிட்டு ரொம்பவே வீரமா செயல்பட்ட ஒரு சஹாபிய தோழின்னே இவங்கள சொல்லலாம். இவங்களுடைய வரலாறு நம்மளுக்கு ஒரு பெரிய படிப்பினையாவே இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு சஹாபிய தோழிகள்ல இவங்க சிறந்து விளங்குனவங்க. ஏன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருப்பாங்க, "உஹது போர்க்களத்துல என்னுடைய வலப்பக்கம், இடப்பக்கம்ன்னு எந்த பக்கம் திரும்புனாலுமே நுசைபா என்ன அரண் போல காத்தாங்கன்னு" சொல்லியிருப்பாங்க. ஒரு சஹாபிய தோழர்கள சொல்றாங்க அப்படின்னா, தோழர்கள் எந்த அளவுக்கு நபி மீது பற்றோடையும், அவங்க ஈமானோடயும் போர்க்களத்துல செயல்பட்டிருப்பாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனா, ஒரு பெண்மணிய சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க எந்த ஒரு வீர மங்கையா செயல்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதலாவதாக உஹது போர் ஆரம்ப தருணத்துல எந்த ஒரு ஆயுதமுமே நுசைபார் அலி அவங்க கிட்ட இல்ல. அப்ப ஓடிட்டு இருந்த ஒருத்தவன பார்த்து நபிகளார் சொல்றாங்க, "உன்னுடைய கேடயத்த சண்டையிடக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட குடு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த கேடயத்த நுசைபார் அலி வாங்கிக்கிட்டு ஒரு வீர மங்கையா வாழ்வீச்சுல இறங்கிட்டாங்க. எதிரியோட படைகளோட எண்ணிக்கை அதிகம். அத பத்தி கவலை கிடையாது. மூமினுடைய படைகளின் எண்ணிக்கை கம்மி. அத பத்தியும் கவலை கிடையாது. முழு வீச்சாக வாள் எறிதல், அம்பு எறிதல்னு மாறி, மாறி உஹது போர்க்களத்துல ஒரு வீர மங்கையா, ஒரு புலியா செயல்பட்டாங்கன்னே நம்ம சொல்லலாம். அப்ப நுசைபார் அலி அவங்கள நோக்கி
குதிரையில வந்து வேகமா வர்றான். குறைசியை சேர்ந்த குமையா அப்படிங்கிறவன் வர்றான். வந்த வேகத்திலேயே நுசைபா அலி அவங்களுடைய தோள்பட்டையில பயங்கரமா வெட்டிர்றான். இதனால அவங்களுக்கு பயங்கரமா ரத்தம் போகுது. உடனே உன்னுடைய தாயார என்ன செஞ்சுட்டாங்க, வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகன வந்து கூப்பிடுறாங்க நபிகளார். பயங்கர காயம். அந்த காயம் எந்த அளவுக்கு அப்படின்னா, அவங்க கிட்டத்தட்ட 1 வருஷம் அதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, வைத்தியம் பார்த்துருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கையில அடிபட்டுருக்கும் அப்படிங்கிறத சற்று யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு சமையலறையில ஒரு சின்ன காயத்தையே தாங்க முடியாது. ஆனா ஒரு போர்க்களத்துல ஒரு வீர மங்கையா செயல்பட்டு, அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட நடந்துட்டு இருக்கும்போது கூட அவங்க பின்வாங்கல. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த இடத்துல நபிகளார், யா அல்லாஹ் இவங்களுக்கு சொர்க்கத்துல என் தோழர்களாக ஆக்கி வைப்பாயான்னு பிரார்த்திக்கிறாங்க. இத கேட்ட நுசைபா அலி அவர்களுக்கு, அதாவது இம்மதான் வாழ்க்கைன்னு இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க பெண்மணிகள் மாரி அவங்க நினைச்சாங்கன்னா, அந்த வார்த்தை அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. மறுமைக்காகவும் நபிகளாருடைய அன்ப பெறக்கூடியவங்களுக்காக வாழணும்னு தான் அன்றைய சஹாபிய தோழிகள் பாடுபட்டாங்க. அதுல ஒருத்தவங்க தான் இவங்க. அந்த வார்த்தைய கேட்டோனே, ஆஹா! அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி பொங்கி, இந்த உலகத்துல இதுக்கு மேல எனக்கு எந்த கவலையும் இல்லன்னு சொல்லிட்டு, அவங்க மகன் திரும்பி வர்ற வரைக்கும் கூட அவங்க வந்து காத்திருக்கல. அவங்க என்ன செய்றாங்க, திருப்பி கிடைக்க துணியெல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு, மறுபடியும் போர்க்களத்துல இறங்கி மறுபடியும் சண்டையிடுறாங்க. யாருக்கு முடியும்? எந்த பெண்மணிக்கு இந்த தைரியம் உண்டு? ஆனா நம்ம நுசைபா அலி அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த சமயம் மறுபடியும் ஒண்ணு நடக்குது. என்ன அப்டின்னா, அவங்களுடைய மகன் அப்துல்லாஹ் அலி அவங்கள இன்னொருத்தவன் பயங்கரமா காயப்படுத்திர்றான். அவங்களுக்கும் பயங்கரமான ரத்தங்கள் போயிட்டு இருக்கு. பீறிட்டு ஓடிட்டு இருக்கு. இது அங்கருந்து கவனிக்கிற நுசைபா அலி ஓடி வர்றாங்க. ஓடி வந்து கட்டுகள்லாம் போட்டு விடுறாங்க. அந்த இடத்துல சாதாரண பெண்மணிகளாக இருக்கோம் அப்டின்னா, கட்டு போட்டு மகன வந்து ஆறுதல் சொல்லி ஒரு இடத்துல அமர வச்சிருப்பாங்க. ஆனா நுசைபா அலி அவங்களுடைய காயத்தையே பொருள்படுத்தல. அப்ப மகன வந்து ஓய்வெடுக்க சொல்லுவாங்களா? "எந்திரி மகனே எந்திரி. போருக்கு தயாராகுன்னு" சொல்லிட்டு மறுபடியும் மகன என்ன செய்றாங்க? போருக்கு ஆயத்தப்படுத்துறாங்க. அந்த இடத்துல நபிகளார் சொல்றாங்க, "இன்று நீ பொறுத்துக் கொள்வதைப் போல் எவராலும் பொறுத்துக் கொள்ள முடியாது உம்முமரான்னு" சொல்றாங்க. அப்ப அந்த சமயம் என்ன ஆகுது அப்டின்னா, ஆப்போசிட்ல அப்துல்லாஹ் அலி அவங்கள வந்து தாக்குனவன் வந்து என்ன செய்றான்? வர்றான். அப்ப நுசைபா அலி அவங்க கிட்ட அடையாளம் காட்டுறாங்க. இது பத்தாதா, தன் மகன வந்து தாக்கியவன புலியாய் பாய்ந்த நுசைபா அலி அவங்களோட கெண்ட காலையே வந்து வாளால பலமா போடுறாங்க. உடனே அவனால எந்திரிக்க முடியல விழுந்தர்றான். விழுந்தவன முஸ்லிம் படைகளை சுற்றி கொண்டர்றாங்க. உடனே நபிகளார் என்ன பயங்கரமா சிரிக்கிறாங்க. கடைவாய் பற்கள் அளவுக்கு பெரிய அளவுக்கு சிரிச்சு பழி வாங்கி விட்ட அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு வீர மங்கையா செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத இதுலயே நம்ம வந்து பார்த்தா தெரியும். ஏன்னா அவங்களுடைய காயங்களையும் பிள்ளைகளுடைய காயம் பொருட்படுத்தல. அந்த இடத்துல மார்க்கத்துக்காக போராடணும், நபிகள அரண் போல் காக்கணும் அப்படின்னு செயல்படுத்தியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். இப்படிப்பட்ட சஹாபிய தோழிகள் வாழ்ந்த வளர்ந்த ஒரு மார்க்கத்துல தான் நம்மளும் பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கு. அதே சமயம் அந்த மார்க்கத்துல அவங்க எந்த அளவுக்கு பற்றா இருந்தாங்களோ, அதுல நம்ம இருக்கோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஏன் இஸ்லாம் தான் வாழ்க்கை, நபிகளார் தான் பேச்சு தான் அவங்களுடைய உயிர் மூச்சாவே வாழ்ந்த சஹாபிய தோழிகள், பெண்மணிகள் மத்தியில இன்று காலங்கள்ல மார்க்கத்த பத்திய வார்த்தைகளோ, திருமறை குர்ஆன்ல இருக்கக்கூடிய உச்சரிப்புகளோ நம்ம அதிக அதிக சகோதரிகள் சேர்ந்து பார்க்க முடியல. அல்லாஹ் பாதுகாத்தவனகள தவிர. ஏன்னா அந்த அளவுக்கு உலக வாழ்க்கையில மூழ்கிட்டாங்க. ஆடம்பரங்களிலும், அ டான்ஸ்களிலும், பாட்டுகளிலும் அவங்களுடைய நேரத்த வந்து செலவழிக்கிறாங்க. அன்றைய காலத்துல நம்ம போருக்கு போயி ஷஹீத் அந்தஸ்தோட வாழணும்னு போய் நபிகளார்கிட்ட இறைஞ்சிய பெண்மணிகள் எங்க, இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு துறைக்கு போயி ஆட்டலும், பாடலும் கொண்டாடிக்கிட்டு நம்முடைய அழகுகள காமிச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்களுடைய ஆடல், பாடல்கள்ல போய் கலந்துகிட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள் எங்க இருக்கிறாங்க? அன்றைய கால பெண்மணிகள்ல இருந்த 1% கூட மார்க்கத்துல இப்ப இருக்கக்கூடிய நம்ம வந்து இல்ல அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு பெண்மணிகள் இப்ப இருக்க காலத்துல செய்றத நினைச்சா ரொம்பவே மன வேதனைய கொடுக்குது. இவங்க தெரிஞ்சுதான் பண்றாங்களா? அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மன வந்து வேதனைய கொடுக்குது. அன்றைய கால பெண்மணிக போர்க்களத்துல எதிரிய சண்டையிட்டாங்க. மார்க்க விஷயங்கள கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து கஷ்டப்படுத்துனவங்களுக்கு எதிராக போர் தொடுத்தாங்க. ஒரு முஃமினாக வாழணும்னு போராடுனாங்க. ஆனா, இன்றைய கால பெண்மணிகள் எப்படி இருக்காங்க தெரியுமா? ஒழுக்கமா இருக்க சொல்லி யாராவது அவங்க கிட்ட போய் சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய மார்க்கத்த வந்து இப்படித்தான் மார்க்கம் சொல்லுது அப்படின்னு எடுத்துரைத்தாங்கன்னா, அவங்க கிட்ட சண்டையிட்டு போராடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க.
போர்க்களத்துக்காக போராடினவங்க எங்க? மார்க்கத்த சொல்லி போராடக்கூடியதாக இருக்கக்கூடிய இன்றைய பெண்மணிகள் எங்க? சற்று யோசிச்சு பாருங்க சகோதரிகளே! ரொம்பவே மனவேதனைகளான ஒரு வாழ்க்கைய தான் இப்ப வந்து நெறைய சகோதரிகள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. நபிகளாருடைய நடைகள், நபிகளாருடைய பாவனைகள், நபிகளாருடைய பேச்சு, அவர்கள் கேட்ட துவாக்கள்னு ஒவ்வொன்னையும் செதுக்கி அவங்களுடைய என்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ, அது முழு மூச்சாக வாழப்பட்ட அன்றைய கால சஹாபிய தோழிகளுங்க, இங்கு படங்களையும், நாடகங்களையும் பார்த்துக்கிட்டு, அவங்க மாதிரி சேலை கட்டணும், அவங்கள மாரி நம்ம நடக்கணும், அவங்கள மாரி நம்ம பாடணும், அவங்கள மாரி நம்ம போய் நடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கயாங்க. நமக்கு ரோல் மாடலா இருக்கக்கூடிய ஒரு நபிகளார், அதாவது இன்றைய மார்க்கத்துல இப்படித்தான் இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய நபிகள பார்த்து நம்ம பின்பற்றத விட்டுட்டு, இன்றைய கால தலைமுறைகள் என்ன செய்யுது? மார்க்கத்தை அல்லாத ஒரு வந்து வந்து சினிமா துறை பிரபலங்கள பின்னாடி போய்க்கிட்டு ஆடிட்டு இது மாரி இருக்கிறாங்க. ஏன்னா, அந்த மார்க்கத்த வந்து பின்பற்றக்கூடியவங்கலாம் எங்க அப்படிங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு இன்றைய சமூகங்கள் வந்து இருக்குது. அன்றைய காலத்துல இஸ்லாத்த ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், மார்க்கத்த பரப்புறாங்கங்கிற ஒரு காரணத்துக்காகவும், அவங்கள வந்து அந்த அளவுக்கு பாடுபடுத்துனாங்க. ஏன் அவங்கலாம் மார்க்கத்து தெரியாம நம்மளுடைய முஃமின்கள பத்தி அவங்க புரிஞ்சுக்காம பண்ணாங்க. ஆனா, ஒரு முஃமினான பெண்மணிகளாக பிறந்துக்கிட்டே, நம்ம எவ்வளவு தவறுகள் செய்றோம். அந்த தவறுகளை எடுத்துரைத்தால், அவங்களுக்கு திருப்பி வாதாடுறோம். அவங்க கிட்ட சண்டையிடுறோம். அதையும் வந்து யூடியூப், இன்ஸ்டால போட்டு நம்ம பிரபலப்படுத்துறாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஈமானோட வாழணும். நம்ம வந்து இம்மை வாழ்க்கைங்கிறது ஒரு அற்ப சுகம் தான். இதுல இருக்க எல்லாமே என்ன செய்றாங்க? அழியக்கூடியது. நம்ம மார்க்கத்துக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் தான் எப்பயுமே நிலையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நபிகளார் எதுக்கு சொல்றாங்க? 7 வயசு ஆனா அடிச்சு நீங்க தொழுக வைங்கன்னு சொல்லி எதுக்கு சொல்றாங்க? அப்ப இருந்தே நம்ம நம்மளுடைய மார்க்கத்தை எடுத்து உரைக்கிறோம். பெண்ணாக்காக இருந்தாலும், ஆணுக்காக இருந்தாலும் அப்படின்னா, கண்டிப்பா வழி தவற மாட்டாங்க. ஆனா, இன்றைய சமூக பெண்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, இம்மைக்கான கல்விக்கு நம்ம குடுக்கக்கூடிய ஏன்னா அதுக்கும் நமக்கு முக்கியம் தான். ஆனா, அதுக்கு குடுக்கக்கூடிய முக்கியத்துவத்த ஆனா ஏன் நம்மளுடைய மார்க்கத்துக்கு எடுத்து குறைக்கல? அப்படி நீங்க எடுத்துரைத்தீங்கன்னா, இன்னைக்கு போய் ரோட்ல ஆடக்கூடிய பெண்மணிகள், இஸ்லாத்தாட பெண்களிலோ இல்ல இன்ஸ்டால போட்டுட்டு நான் வந்து அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்னு காலையில பஜர் தொழுகிறத விட்டுட்டு டிக்டாக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் இருப்பாங்களா? கண்டிப்பா இருந்திருக்க மாட்டாங்க. ஏன் நம்மளுடைய மார்க்கத்த நீங்க தெளிவுபடுத்தல. ஒவ்வொரு வீட்டு பெண்மணிகளுடைய முக்கியமான விஷயங்கள்ல நம்ம மார்க்கத்த எடுத்துரைக்கிறதுல நமக்கு முழு பங்கு இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும். நம்ம மார்க்கம் இதுதான் போதிக்குது. நம்மளுடைய ரோல் மாடல் யாரு? சினிமா பிரபலங்கள் கிடையாது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வந்து சொல்லணும். அவங்களுக்காக பாடுபட்ட சஹாபிய தோழர்கள், தோழிகள பத்தி சொல்லணும். நபிமார்கள் வரலாறுகள பத்தி சொல்லணும். அப்பதான் அந்த குழந்தைகளுடைய மனசுல இருந்தே நம்மளுடைய மார்க்கத்துல இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கொள்ளுவாங்க. அத விட்டுட்டு பிள்ளைங்க அழுகுதுகளா, ஃபோன குடுத்து நம்ம சரி பண்ணுவோம். இது பண்ணி சரி பண்ணுவோம் இல்ல. அன்றைய கால சஹாபிய பெண்மணிகள் அவங்க ஷஹீத் ஆகணும், போர்க்களத்துல வந்து நல்ல ஒரு வீரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியே அந்த குழந்தைகள் என்ன செஞ்சாங்க? ஒவ்வொன்னையும் எடுத்துரைத்தாங்க. கஷ்டமான வேலைகள குடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம்? அவங்க டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காகவே அழுகுறாங்க, புலம்புறாங்கன்னு மொபைல குடுத்துர்றோம். அவங்க இஷ்டப்பட்டபடி வாழ வைக்கிறோம். இதெல்லாம் தவறு. இன்றைய கால சஹாபிய பெண்மணிகள், அன்றைய கால சஹாபிய பெண்மணிகள் வாழ்ந்ததுல 1% இன்றைய கால சங்கதி வாழ்ந்துச்சு அப்படின்னாவே, எக்கச்சக்க பேர் திருந்துவாங்க. ஆனா, இப்ப நெறைய சீரழிந்து தான் வந்து நம்மளுடைய வழி தவறி போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாறணும். அதுக்கு முக்கிய காரணம் நம்ம இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒண்ணா தான் இருக்கணும். கண்டிப்பாக. அன்றைய கால சஹாபிய தோழிகளுடைய வரலாறுகள படிப்போம். அதே மாரி எத்தன பேர் நம்ம சஹாபிய தோழர்கள பத்தியும் படிக்கிறோமோ, அதெல்லாம் நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கும் எடுத்துரைத்து, நல்ல வழியில நம்ம போகக்கூடியவங்களாக, இனி வரும் சங்கதியில பெண்களையும், ஆண்களையும் மாற்றவர்களாக நீங்களும் நானும் இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.